டெஸ்ட் 9 பொதுத்தமிழில் 9ஆம் வகுப்பு இயல் 4, 5, 6க்கான டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். பாரதிதாசனின் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? பிசிராந்தையார். கரும்பலகை யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் மலாலா. கரும்பலகை யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மலாலா. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இலக்கண குறிப்பு தருக. பண்பும் அன்பும். எண்ணுமை. கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2003. மூவறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. கரையான், எறும்பு. தொல்காப்பியம் எத்தனை இயல்களை உடையது? 27 இயல்கள். சிவன் அவர்களின் கல்வி தகுதி இளங்கலை கணினி அறிவியல், வானூர்தி பொறியியல். இல்லை, ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் வந்து டி, ஏவும் சியும் சரி. பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசு அனுமதி அளித்த ஆண்டு 1983. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்? விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்னா விக்ரம் சாராபாய். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா, 1975. வளர்மதி தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற வருடம் 2015. சர் சி வி ராமனின் நினைவு அறிவியல் விருதை பெற்றவர் மயில்சாமி அண்ணாதுரை. மின்மினி என்ற நூலின் ஆசிரியர் ஆயிஷா நடராஜன். பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர்கள் ஆண்டாள், காரைக்கால் அம்மையார். இல்லை, ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் வந்து டி, ஏவும் பியும் சரி. முத்துலட்சுமி பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். ஏ வந்து சரி. பி, இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். பியும் சரி. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். பியும் சரி. சி, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். சியும் சரி. அடுத்தது, சட்ட கீழவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. டி வந்து தவறு. இதில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சட்ட கீழவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, இதுதான் தவறானது. முத்துலட்சுமி எந்தெந்த சட்டங்கள் நிறைவேற காரணமாக இருந்தார்? தேவதாசி ஒழிப்பு சட்டம். ஏ வந்து சரி. இருதார திருமண தடை சட்டம். பியும் சரி. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம். சியும் சரி. இதில் அனைத்துமே சரிதான். கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 2014. மகளிர் கல்வியை வலியுறுத்தி கோத்தாரி கல்விக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1964. சாரதா சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1929. சாரதா சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 1929. குழந்தைகள் திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி அம்மையார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யாருன்னா பாரதிதாசன். இலக்கண குறிப்பு தருக. ஆக்கல். தொழிற்பெயர். பாரதிதாசன் நூல்களில் தவறானது எது? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு,
இருண்ட வீடு, இரட்டை விளக்கு. இதில் எது தவறானதுன்னா இரட்டை விளக்கு. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசான். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா காரியாசான். பூவாது காய்க்கும் மர உள நன்று அறிவார் என்ற பாடலில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு உவமை அணி. பூவாது காய்க்கும் மர உள நன்று அறிவார் என்ற பாடலில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு உவமை அணி. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கர் காரியாசான். அண்ணா எந்தெந்த இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றினார்? குடியரசு, விடுதலை. இது ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் வந்து டி. ஏவும் சியும் சரி. அண்ணா எந்தெந்த இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றினார்னா குடியரசு, விடுதலை. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எங்கு உள்ளது? சரஸ்வதி மகால், தஞ்சை. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகம் என்றவர் கதே. நா. காமராசனின் கவிதை நூல் கருப்பு மலர்கள். நா. காமராசனின் கவிதை நூல் எதுனா கருப்பு மலர்கள். சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எதுனா ஒரு கிராமத்து நதி. எஸ். ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். இலக்கண குறிப்பு தருக. பூவாது. எதிர்மறை பெயரச்சம். இலக்கண குறிப்பு தருக. பூவாது எதிர்மறை பெயரச்சம். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திவாகர நிகண்டு. கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திவாகர நிகண்டு. தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக உள்ளது நடுக்கல். பல்லவர்கள் கால சிற்பக்கலை எந்தெந்த கோவில்களில் காணப்படுகிறது? காஞ்சி கைலாசநாதர் கோவில், காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில். இல்லை பியும் சியும் சரி. ஆப்ஷன் வந்து டி. இதுதான் ஆன்சர். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று யாருடைய காலம் அழைக்கப்படுகிறது? சோழர்கள் காலம். அரசு கவின் கலை கல்லூரிகள் எங்கு அமைந்துள்ளன? சென்னை, கும்பகோணம். ஏவும் சியும் சரி. ஆப்ஷன் வந்து டி. மருத நில வயலில் எந்த மலர்கள் பூத்து நிற்கும்? காஞ்சி, வஞ்சி. ராவண காவியத்தின் காண்டங்களின் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறானதுன்னா அயோத்தியா காண்டம். இதுதான் தவறானது. ராவண காவியத்தின் காண்டங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழக காண்டம், விந்தக காண்டம், இலங்கை காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். இதில் எது தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அயோத்தியா காண்டம். ஆண்டாள் இயற்றிய நூல்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. ஒரு சிறிய இசை என்ற சிறுகதைக்காக வண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2016. கீழ்கண்டவற்றுள் இயல்பு புணர்ச்சியை தேர்ந்தெடுக்கவும்னு கொடுத்துருக்காங்க. பொன் கூட்டல் வளை. குற்றியலுகர புணர்ச்சியை தேர்ந்தெடுக்கவும்னு கொடுத்துருக்காங்க. நாடு கூட்டல் யாது. அடுத்தது கூற்று. 1930 முத்துலட்சுமி அடையாற்றில் அவ்வை இல்லத்தை தொடங்கினார். கூற்று 1 வந்து சரி. 1930 முத்துலட்சுமி அடையாற்றில் அவ்வை இல்லத்தை தொடங்கினார். கூற்று 1 வந்து சரி. கூற்று 2. 1952 முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினார். கூற்று 2 சரி.
கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. ஆப்ஷன் வந்து ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பொறுத்துக. சிறுபஞ்சமூலம், அரை இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, சங்க இலக்கியம். சிறுபஞ்சமூலம், அரை இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, சங்க இலக்கியம். இல்லை ஆப்ஷன் வந்து பி. த ஆன்சர்